கன்னியாகுமரி மாவட்டத்தின் விளவங்கோடு வட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் வைங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற கூட்டாலுமூடு அருள்மிகு பத்ரேஸ்வரி அம்மன் ஆலயம். சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த தலம் ஒரு பெரிய ஆலமரத்தின் விழுதுகளால் சூழப்பட்டு கூட்டாலுமூடு என்ற காரணப்பெயரோடு விளங்குகிறது. முன்பு செம்பன் என்பவரின் மகளுக்கு மகப்பேறு இல்லாததால் அவர் வழுதமடத்து சிவயோகி என்ற ஜோதிடரை நாடினார். பூவரச மரத்தின் பொந்தில் முளைத்திருந்த ஆலமரத்தின் அடியில் பீடம் அமைத்து வழிபடச் சொன்னார் ஜோதிடர். அதன்படியே செம்பன் வழிபட அவருக்கு பேரன் பிறந்தான். காலப்போக்கில் அந்த ஆலமரம் பல விழுதுகளுடன் செழித்து வளர அந்த இடம் கூட்டாலுமூடு என்று அழைக்கப்பட்டது. சாந்தரூபிணியாக அன்னை வீற்றிருப்பதால் ஸ்ரீ பத்ரேஸ்வரி என்ற திருநாமம் சூட்டப்பட்டது. இத்தலத்து அம்மன் பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார். ஒருமுறை ஊரையே அச்சுறுத்திய காலரா நோயிலிருந்து ஒரு சிறுவனை அன்னை மீட்டெடுத்தார். இதன் நன்றி கடனாக இன்றும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கான வாழைக்குலைகளை காணிக்கையாகச் செலுத்துகின்றனர். அதேபோல் கடும் வறட்சியின் போது அன்னைக்கு நடத்தப்பட்ட கடலாட்டு பூஜைக்குப் பின் வானமே அதிரும் வண்ணம் மழை பொழிந்து நிலத்தை வளம் பெறச் செய்தது இன்றும் பேசப்படும் அதிசயமாகும். இங்கே அன்னை பத்ரேஸ்வரி 8 கைகளுடன் பத்மாசுரன் மீது அமர்ந்த கோலத்தில் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாள். வழக்கத்திற்கு மாறாக இங்கு அன்னையின் கையில் உள்ள திரிசூலம் கீழ் நோக்கி இருப்பது தீமை செய்பவர் தண்டிக்கப்படுவர் என்பதை குறிக்கிறது. இக்கோவிலில் கணபதி, ஐயப்பன், பாலமுருகன், கிருஷ்ணசுவாமி, துர்காதேவி, இசக்கியம்மன் என தனித்தனி சன்னதிகளும் உள்ளன. நம்பிக்கையோடு வரும் பக்தர்களுக்கு பிள்ளை பேரும் பிணி நீக்கமும் அளிக்கும் தாயாக கூட்டாலுமூடு பத்ரேஸ்வரி அம்மன் இன்றும் அருளாட்சி செய்து வருகிறாள்.